ஹலோ கைஸ், நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா தூக்கி அடிக்க போகும் எடப்பாடி. இதை பற்றி தாங்க இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். ரொம்ப நாளாக பார்த்திங்கன்னா நம்ம எடப்பாடி பார்த்திங்கன்னா எந்த ஒரு மீட்டிங்லேயோ இல்லை எந்த ஒரு இதுலேயுமே நீங்கள் பார்க்க முடியாதுங்க. ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா இவர் கடைசியாக பார்த்திங்கன்னா ஆளுநரை சந்தித்து கள்ள சாராயத்துக்கு எதிராக மனு கொடுத்ததுக்கு பிறகு பார்த்திங்கன்னா இவரை பார்க்கவே முடியலைங்க. எந்த ஒரு ப்ரெஸ் மீட்டாகவும் வெளியில் எங்கேயுமே இவரை பார்க்க முடியலைங்க. காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இவருக்கு உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் பார்த்திங்கன்னா இவரால் பார்த்திங்கன்னா வெளியில் வர முடியல அப்படின்ற மாதிரி செய்திகள் வெளிவந்துட்டு இருக்குங்க. இதனால் இப்போ பார்த்திங்கன்னா வீட்டிலேயே இருந்து பார்த்திங்கன்னா அவர் என்னென்ன வேலைகளை செய்கிறாரு அப்படின்னா மிக முக்கியமான வேலைகளை செஞ்சுட்டு வராருங்க. என்ன அந்த மாதிரியான வேலைகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா மாவட்ட செயலாளர்களை பார்த்திங்கன்னா தூக்கிட்டு வராருங்க. அதாவது எந்த மாதிரியான மாவட்ட செயலாளர்களை தூக்கிட்டு வராங்க அப்படின்னா மாவட்ட செயலாளர்கள் பார்த்திங்கன்னா திறம்பட செயல்படாத சும்மா இருக்கிற மாவட்ட செயலாளர்களை தூக்கிறாருங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திமுகவுக்கு ஆதரவாக திமுகவோட கனெக்ஷனில் இருக்கிற மாவட்ட செயலாளர்களையும் பார்த்திங்கன்னா தூக்குறாருங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திறம்பட செயல்படாமல் சும்மா ஒரு பேரே இல்லாமல் அந்த இடத்துல பார்த்திங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு மவுசே இல்லாமல் இருக்கிற மாவட்ட செயலாளர்களையும் கட்சியை விட்டு தூக்குறாருங்க. அதுக்கப்புறம் வேறு யாரை தூக்குறாரு அப்படின்னா மற்றவர்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா கொங்கு மண்டலத்தில் பார்த்திங்கன்னா புதிய மாவட்ட செயலாளர்களை நியமிக்கிறாங்க. நல்லா மவுசாக இருக்கிறவங்கள அவங்க நின்னா கண்டிப்பாக வெற்றி பெறத்துக்கான அவங்க நல்லா உழைக்கிறவங்களா பார்த்து பார்த்திங்கன்னா சேர்த்துட்டு இருக்காருங்க. என்னதான் படுக்கையிலே இருந்தாலுமே பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி பார்த்திங்கன்னா காய்ச்சல் டைமில் கூட பார்த்திங்கன்னா ஒரு முக்கிய ஒரு இதாகவே இருக்கிறாங்க. அதாவது பார்த்திங்கன்னா அதிமுக பார்த்திங்கன்னா வெற்றி பெறணும் 2026 தேர்தல் அப்படின்றதுக்கோசமே பார்த்திங்கன்னா உழைச்சிட்டு இருக்காருங்க நம்ம எடப்பாடி பழனிசாமி. இதனால் பார்த்திங்கன்னா உட்காந்த இடத்துல இருந்தே பார்த்திங்கன்னா வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கும் அப்படின்ற மாதிரி செய்திகள் வெளிவந்துட்டு இருக்குங்க. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி பார்த்திங்கன்னா நீங்களே உங்களுக்கே தெரியுங்க, கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஆளுநர் சந்தித்த பிறகு பார்த்திங்கன்னா எந்த ஒரு பேட்டியுமே கொடுக்கலைங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தற்பொழுது தான் இந்த செய்திகள் வந்திருக்குங்க. அதாவது எடப்பாடி பழனிசாமிக்கு பார்த்திங்கன்னா உடல்நிலை சரியில்லை அப்படின்ற ஒரு செய்திகள் பார்த்திங்கன்னா வெளியாகிருக்குங்க. இதனால் பார்த்திங்கன்னா இனி பார்த்திங்கன்னா முக்கிய பொறுப்புகளை பார்த்திங்கன்னா வீட்டிலிருந்தே எடுக்க போவதாக பார்த்திங்கன்னா செய்திகள் வெளியாகிருக்கு. அதுவும் மாவட்ட செயலாளர்கள் புதிய புதிய மாவட்ட செயலாளர் நியமிக்கிறது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உறுப்பினர்கள் 1.5 கோடி தொண்டர்களை பார்த்திங்கன்னா அப்படியே 2 கோடி தொண்டர்களாக மாற்றுவது அப்படின்னு பல்வேறான விஷயங்களில் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி ஈடுபட்டு வராருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துலேயே ஆல்னு ஒரு பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.